10th plus 12 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. பாருங்க நம்ம இப்போ 6th சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டர் அல்ஜிப்ரால 6.5 வர கான்செப்ட் பார்க்க போகிறோம். அதில் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், அதாவது டூ லைன்ஸ்க்கு பிட்வீனில் இருக்கிற அதோட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அந்த டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிளேனில் ட்ரா பண்ணுற லைன்ஸ் எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ டூ லைன்ஸ் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இது ஒரு பிளேன், இப்போ இது வந்து ஒரு பிளேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அப்போ இந்த பிளேனுக்குள்ளே ட்ரா பண்ணுற லைன்ஸ் நமக்கு எந்த மாதிரிலாம் வரலாம்? ஒன்று பேரலாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி ட்ரா பண்ணுறோம் அப்படிங்கும்போது எப்படி வரும்? ஒன்று பேரலாக ட்ரா பண்ணுறோம். பேரல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், பேரல் லைன்ஸ் வரும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது ஏதாவது சம் பாயிண்ட்ஸில் என்னவாகும், போய் இன்டர்செக்ட் ஆகும், மீட் பண்ணும். இப்போ இந்த மாதிரி ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அப்போ இது என்னவாக இருக்கும்? இன்டர்செக்டிங் லைன்ஸாக இருக்கும். நம்ம சின்ன கிளாஸில் லைன்ஸ் படிக்கும்போதே லைன்ஸ் அப்படிங்கிறது பேரல் லைன்ஸ் வரும், இல்லைனா பர்பண்டிகுலர் லைன், இன்டர்செக்டிங் லைன் இந்த மாதிரி படிச்சிருப்போம். பர்பண்டிகுலர் இன்டர்செக்டிங் இங்கே நமக்கு சேம் மீனிங் தான். அப்போ இந்த டூ லைன்ஸ் வந்து ஒன்று பேரலாக இருக்கும், இல்லைனா இன்டர்செக்ட் ஆகும். இப்போ வந்து நம்ம டூ லைன்ஸு பேரலாகவும் இல்லை, இன்டர்செக்டும் ஆகலை. அப்போ எந்த மாதிரி போகும் அப்படின்னா, அது அவுட் சைடு த பிளேனில் போய் கண்டிப்பாக ஒரு இடத்துல என்னவாகும்? இன்டர்செக்ட் ஆகும். அந்த அவுட் சைடில் வர பிளேன் வந்து நம்ம நான் கோப்ளேனார் லைன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த பிளேனுக்குள்ளே ஒன்று பேரலாக இருக்கும், இல்லைனா இன்டர்செக்ட் ஆகிற லைன்ஸ் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? கோப்ளேனார் லைன்ஸ். அவுட் சைடு த பிளேனில் போய் இன்டர்செக்ட் ஆகிற லைன்ஸ் நம்ம வந்து ஸ்கியூ லைன்ஸ் ஆர் நான் கோப்ளேனார் லைன்ஸ்னு சொல்கிறோம். அதை பற்றி தான் ஃபஸ்ட் இதை பார்த்துட்டு அப்புறம் அதோட டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி போகிறதே பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கோப்ளேனார் அப்படிங்கிறது என்ன பாருங்கள்? டூ லைன்ஸ் ஆர் செட் டு பி கோப்ளேனார் if they lie in the same plane. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் பாருங்கள்? இப்போ இந்த மாதிரி டூ லைன்ஸ் எடுக்கும்போது சேம் பிளேனில் இருக்கிற லைன்ஸ் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? கோப்ளேனார். பாருங்கள், இந்த டூ லைன்ஸ் ஆர் செட் டு பி கோப்ளேனார் if they lie in the same plane. அப்போ இந்த லைனும் நமக்கு என்னது? கோப்ளேனார் லைன்ஸ் தான். இந்த லைன் நமக்கு என்ன? கோப்ளேனார் லைன்ஸ். ஏன்னா இந்த ரெண்டு லைனும் நமக்கு எப்படி இருக்குது? அந்த பிளேனுக்குள்ளே வருது. ஸோ அது என்ன சொல்கிறோம்? கோப்ளேனார் லைன்ஸ். பாருங்கள், if two lines are either parallel and intersecting then they are கோப்ளேனார். இப்போ கோப்ளேனார் லைன்ஸ் கண்டிப்பாக எப்படி இருக்கும்? ஒன்று பேரலாக இருக்கும், இல்லை இன்டர்செக்ட் ஆகும். எய்தர் பேரலல் ஆர் இன்டர்செக்டிங். அப்போ கண்டிப்பாக கோப்ளேனார் அப்படிங்கிறது என்ன பாருங்கள்? ஒரே பிளேனில் நம்ம ட்ரா பண்ணுற டூ லைன்ஸ் தான் என்னென்னு சொல்கிறோம்? கோப்ளேனார் லைன்ஸ். கண்டிப்பாக அந்த கோப்ளேனார் லைன்ஸ் எப்படி வரும் பாருங்கள்? எய்தர் பேரலல் ஆர் இன்டர்செக்டிங். இதை விட தாண்டி நமக்கு வந்து கோப்ளேனார் லைன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து வராது. கண்டிப்பாக ரெண்டு லைன் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும்? ஒன்று பேரலல் ஆர் இன்டர்செக்டிங். சப்போஸ் இது பேரலாகவும் இல்லை இன்டர்செக்டாகவும் இல்லை, இப்போ இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன், இப்படி போகுது. இப்படி லைன் ட்ரா பண்ணும்போது இப்படி போகுது அப்படின்னா, இப்போ இந்த லைன் பார்த்தோன்னா நமக்கு இப்போ இது வந்து இன்டர்செக்ட் ஆகுது. சப்போஸ் இப்போ இந்த மாதிரி போகுதுன்னு வச்சுங்களேன், இப்போ இந்த மாதிரி போகுது. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகலை பாரு? அந்த பிளேனுக்குள்ளே வருது, ஆனால் அந்த பிளேனுக்குள்ளே என்ன ஆகலை? அது இன்டர்செக்ட் ஆகலை, பட் பேரலாகவும் இல்லை. அப்போ இன்டர்செக்டும் ஆகலை, பேரலாகவும் இல்லை அப்படின்னா இப்போ இந்த லைன்ஸ் நம்ம என்ன சொல்ல முடியாது? கோப்ளேனார் லைன்ஸ்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பிளேனுக்குள்ளே இந்த லைன்ஸ் என்னவாகலை பாருங்கள்? நமக்கு இன்டர்செக்ட் ஆகலை, அதே போல் பேரலாகவும் இல்லை. அப்போ இந்த லைன்ஸ் நம்ம என்னென்னு சொல்ல முடியாது பாருங்கள்? கோப்ளேனார் லைன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த லைனை தான் நம்ம நான் கோப்ளேனார் லைன்ஸ் ஆர் ஸ்கியூ லைன்ஸ்னு சொல்கிறோம். பாருங்கள், ஸ்கியூ லைன்ஸ் அப்படிங்கிறது பாருங்கள், டூ லைன்ஸ் இன் ஸ்பேஸ் ஆர் கால்டு ஸ்கியூ லைன்ஸ் if they are not parallel and do not intersect. பாருங்கள், அந்த பிளேனுக்குள்ளே அந்த லைன் எப்படி இருக்காது பாருங்கள்? பேரலாகவும் இருக்காது, இன்டர்செக்டாகவும் இருக்காது. பாருங்கள், இப்போ இந்த லைன் பார்த்தீங்கன்னா எப்படி இல்லை பாருங்கள்? பேரலாகவும் இல்லை, பட் இன்டர்செக்டாகவும் இல்லை, இன்சைடு த பிளேன். அப்போ இது நம்ம என்ன சொல்கிறோம்? நான் கோப்ளேனார் லைன்ஸ் ஆர் ஸ்கியூ லைன்ஸ். சரி பாருங்கள், இப்போ நம்ம என்ன பார்த்தோம் பாருங்கள்? அப்போ கோப்ளேனார் லைன்ஸ் அப்படிங்கிறது ஒரே பிளேனில் ஒன்று பேரலாக இருக்கணும், இல்லைனா இன்டர்செக்ட் ஆகணும். அதை கோப்ளேனார் லைன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். நான் கோப்ளேனார் லைன்ஸ்னு என்ன மீனிங் பாருங்கள்? இன்டர்செக்டும் ஆகலை, பேரலாகவும் இல்லை அப்படின்னா அதை நான் கோப்ளேனார் லைன்ஸ்னு சொல்கிறோம், இல்லைனா ஸ்கியூ லைன்ஸ். அதான் பாருங்கள், இஃப் டூ லைன்ஸ் ஆர் ஸ்கியூ லைன்ஸ் தென் தே ஆர் நான் கோப்ளேனார். அப்போ வந்து டூ லைன்ஸ் நம்ம எப்போ ஸ்கியூ லைன்ஸ்னு சொல்லுவோம்? அது ஒரே பிளேனில் இல்லை, ஒரே பிளேனில் இருக்கணும் அப்படின்னா அது என்ன மீனிங்? பேரலல் ஆர் இன்டர்செக்டிங். அந்த லைன் ஒரு பிளேனில் பேரலாகவும் இல்லை, இன்டர்செக்டாக ஆகலை அப்படின்னா அந்த பிளேனுக்கு அந்த லைனுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? நம்ம ஸ்கியூ லைன்ஸ் ஆர் நான் கோப்ளேனார் லைன்ஸ். இப்போ தான் நம்ம அந்த டிஸ்டன்ஸ், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ லைன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அந்த டூ லைன்ஸ் நமக்கு எப்படி இருக்கலாம்னு பார்த்தோம்? ஒன்று இன்டர்செக்டிங் ஆர் பேரலல் ஆர் ஸ்கியூ லைன்ஸ். பேரலல் ஆர் இன்டர்செக்டிங் ஆர்
ஸ்கியூ லைன்ஸ். இப்போ இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம் பாருங்க, ஒரு பாயிண்ட்டில் போய் மீட் பண்ணும்போது அந்த டிஸ்டன்ஸ் என்னவாகும், நமக்கு ரெடியூஸ் ஆகிட்டே வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு லைன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இப்போ இது வந்து நமக்கு என்னது இன்டர்செக்டிங் லைன்ஸ். அப்போ இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படிங்கும்போது இப்போ இந்த லைன்ஸ் இப்படியே வருது. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னவாகும் பாருங்கள், ரெடியூஸ் ஆகிட்டே வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் அந்த டிஸ்டன்ஸ் நமக்கு என்னவாயிடும், 0. அப்போ 2 லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா அதோட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன பாருங்கள், 0. அதான் பாருங்கள், இஃப் த லைன்ஸ் ஆர் நாட் பேரலல் அண்ட் இன்டர்செக்ட். அப்போ இந்த லைன்ஸ் நமக்கு எப்படி இல்லை, பேரலாக இல்லை. ஏன்னா கண்டிப்பாக ஒரு லைன் வந்து பேரலாகவும் இருக்காது, இன்டர்செக்டாகவும் ஒரே டைமில் இருக்க முடியாது, எய்தர் பேரலல் ஆர் இன்டர்செக்டிங். அப்போ த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணும்போது அதோட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன வேணும் பாருங்க, நமக்கு 0. So if the lines are not parallel and intersect, the distance between them is 0. The distance between the intersecting line is 0. Next பாருங்க, அதே போல if they are parallel and non-intersecting, the distance is determined by the length of the line segment. இப்போ சப்போஸ் அந்த லைன் வந்து நமக்கு பேரலாக இருக்குது. இப்போ பேரலல் அப்படிங்கும்போது இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அப்போ இந்த மாதிரி பேரலல் லைன்ஸ்க்கு எப்படி நம்ம ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா அதில் பாருங்கள், the length of the line segment perpendicular to the both lines. அப்போ இந்த 2 லைன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பர்பண்டிகுலர் ட்ரா பண்ணி இதிலிருந்து ஒரு வெக்டர் எடுத்து அதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வித் இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படின்னா 0. இதே இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் லைன்ஸ் அப்படிங்கும்போது இந்த 2 பிளேன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 2 லைன்ஸையும் ஒரு வெக்டர் இருக்கும், அதோட டைரக்ஷன், அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், பர்பண்டிகுலர் வெக்டர் எடுத்து அதை வச்சு நம்ம ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ இதே மெத்தட் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கியூ லைன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ஸ்கியூ லைன்ஸ் பாருங்கள், அதே போல் இப்போ ஸ்கியூ லைன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்ன இருக்கும், பேரலாக இருக்காது, பட் என்னவாகவும் இருக்காது, இன்டர்செக்டாகவும் இருக்காது. அப்போ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு, இப்போ இந்த மாதிரி போயிட்டே இருக்கு அப்படின்னா இப்போ நம்ம இதுக்கு டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் பாருங்கள், அதே போல் இது ரெண்டுக்கும் பர்பண்டிகுலர் ட்ரா பண்ணி அதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள், அதுக்கு டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். பாருங்க, the shortest distance between two skew lines is defined as the length of the line segment perpendicular to both the skew lines. இப்போ perpendicular to அப்படின்னா என்ன மீனிங்னா இதில் நமக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கும், இதில் ஒரு வெக்டர் இருக்கும், இதில் ஒரு வெக்டர் இருக்கு. ஏன்னா நம்ம லைனோட ஈக்குவேஷன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இப்போ r வெக்டர் ஈக்குவல் டு a வெக்டர் ப்ளஸ் s இன்ட்டு b வெக்டர் அப்படின்னா அந்த b வெக்டருங்கிறது என்ன, பர்பண்டிகுலர் பேரலல் லைன் டு திஸ் லைன். நெக்ஸ்ட் இப்போ r வெக்டர் ஈக்குவல் டு c வெக்டர் ப்ளஸ் t இன்ட்டு d வெக்டர் அப்படின்னா அந்த d வெக்டர் அப்படிங்கிறது நமக்கு என்ன, பர்பண்டிகுலர் பேரலல் வெக்டர் டு த திஸ் லைன். ஸோ அப்போ அது ரெண்டுக்கும் பர்பண்டிகுலராக இருக்கிற ஒரு வெக்டர் எடுத்து அதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ரெண்டுக்கும், அதாவது பேரலல் லைன்ஸ்க்கும் ஸ்கியூ லைன்ஸ்க்கும் சேம் மெத்தடு. ஆனால் இதில் என்ன அப்படின்னா அங்கே வந்து எனக்கு வந்து வெக்டர் வந்து சேமாக இருக்குது. இப்போ எடுக்கிறோன்னா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டர். அப்போ இது பார்த்தீங்கன்னா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு சி வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு அதே சேம் பி வெக்டர் வரும். இந்த பிங்கிறது நமக்கு எப்படி இருக்குன்னா சேமாக இருக்கும், அதாவது டைரக்ஷன்ஸ் வந்து சேமாக இருக்கும். பட் இதில் வந்து அப்படி கிடையாது, டைரக்ஷன்ஸ் வந்து சேமாக இருக்காது, ஏன்னா டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் இருக்கும். அப்போ இதுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இதில் ஒரு பர்பண்டிகுலர் வெக்டர் எடுத்துக்கணும். ஸோ அந்த ரெண்டுக்குமே எதுக்கு, பேரலல் லைன்ஸ் ஸ்கியூ லைன்ஸ் ரெண்டுக்குமே நம்ம சேம் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இன்டர்செக்டிங் லைன்ஸ் இஸ் 0. ஓகே, இப்போ இதில் வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு பிளேனில் வந்து 2 லைன்ஸ் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் பாருங்கள், நமக்கு என்ன பார்த்தோம், பேரலல் ஆர் இன்டர்செக்டிங். அப்போ 2 லைன்ஸ்னு சொல்லிட்டோம்னாவே அந்த 2 லைன்ஸ் எப்படி இருக்கும், ஒன்று பேரலாக இருக்கும், இல்லைனா ஸ்கியூவாக இருக்கும், ஸ்கியூ லைன்ஸாக இருக்கும். ஏன்னா அது இன்டர்செக்டிங்காக இருந்தால் ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம என்ன பார்த்துட்டோம், 0ன்னு பார்த்துட்டோம். அப்போ அது வந்து பார்க்கும்போதே இன்டர்செக்டிங் லைன்ஸாக ஸ்கியூ லைன்ஸாக டிஃபைன் பண்ணுறதுக்கு அந்த டிஸ்டன்ஸ் 0 ஆனால் தே ஆர் இன்டர்செக்டிங். சப்போஸ் டிஸ்டன்ஸ் நாட் ஈக்குவல் டு 0னா தே ஆர் ஸ்கியூ லைன்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன முன்னாடி பார்த்தோம் பாருங்கள், இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா. அப்போ அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் நமக்கு எந்த மாதிரிலாம் இருக்குன்னு பார்த்தோம், ஒன்று பேரலாக இருக்கும், இன்னொன்று இன்டர்செக்டிங்காக இருக்கும், இன்னொன்று ஸ்கியூ லைன்ஸ். அந்த ஸ்கியூ லைன்ஸ் தான் நம்ம நான் கோப்ளேனர் லைன்ஸ்னு பார்த்தோம். இப்போ முன்னாடியே சொல்லும் போதே சொன்னோம், அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 இன்டர்செக்டிங் லைன்ஸ் நமக்கு என்ன ஆகிடும் பாருங்க, 0 ஆகிடும். ஏன்னா அந்த மினிமம் டிஸ்டன்ஸ், அப்போ டூ லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகும்போது ஒரு பாயிண்ட்டில் வந்து கோயின்சைட் ஆகும் இல்லையா, அதனால் அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 இன்டர்செக்டிங் லைன்ஸ் நமக்கு என்ன ஆகிடும், 0 ஆகும். அப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா the shortest distance between 2 parallel lines and the shortest distance between 2 skew lines. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே இப்போ பார்க்க போகிறது வந்து the shortest distance between 2 parallel lines. அப்போ அந்த ரிமார்க்ஸில் சொல்லும்போது என்ன சொன்னோம், அந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேரலல் லைன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த 2 பேரலல் லைன்ஸுக்கும் பர்பண்டிகுலராக ஒரு லைன் எடுத்து அந்த லைன் செக்மெண்ட்டை வச்சு தான் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம்னு பார்த்தோம் இல்லையா. அந்த லைன் செக்மெண்ட் தான் நமக்கு இங்கே என்னென்னா ஏடி. பாரு இதில் தியரம் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், the shortest distance between the 2 parallel lines r vector equal to a vector plus s into b vector and r vector equal to c vector plus t into b vector is given by இதுதான் நம்ம டிஸ்டன்ஸ்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். இங்கே வேறு
மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஏன்னா இந்த டினாமினேட்டரில் வரதுனால சப்போஸ் இது 0 ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வேல்யூ நமக்கு என்ன ஆயிடும், இன்ஃபினிட்டிவ் ஆகிடும். அதனால் இந்த டினாமினேட்டர் பி என்னவாக இருக்கக்கூடாது, நமக்கு நாட் ஈக்குவல் டு 0, 0வாக இருக்கக்கூடாது. இப்போ நமக்கு ஒரு லைன்ஸோட ஈக்குவேஷன் ஜென்ரலாக தெரியும். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ்பி வெக்டார் அண்ட் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு சி வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு டி வெக்டார்னு டிஃபைன் பண்ணுவோம் இல்லையா. ஆனால் இது என்ன லைன்ஸ், நமக்கு பேரலல் லைன்ஸ். அப்போ பேரலல் லைன்ஸ் அப்படிங்கும்போது டைரக்ஷன் இருக்கும் நமக்கு சேமாக இருக்கும். இதில் ஏ சிங்கிறது பாயிண்ட்ஸு, இதில் பிங்கிறது நமக்கு என்னது டைரக்ஷன். அப்போ இங்கே பி வெக்டர்னா இங்கேயும் பி வெக்டர் தான் வரணும். அதனால் நம்ம 2 லைன்ஸோட ஈக்குவேஷன்ஸை பார்த்தாலே அது பேரலல் லைன்ஸாக இல்லையா அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஏன்னா பாருங்கள், இங்கேயும் பி வெக்டர் இங்கேயும் பி வெக்டர். அப்போ அந்த வெக்டர் சேமாக இருந்தால் தான் அது நமக்கு என்னது பேரலல் லைன்ஸ். இல்லைனா மேபி அது இன்டர்செக்டிங்காக இருக்கலாம் ஆர் ஸ்கியூ லைன்ஸாக இருக்கலாம். அப்போ இதில் நமக்கு இப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பேரலல் லைன்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு 2 பிளேன்ஸ் எடுத்து அந்த 2 பிளேன்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா L1 L2 அப்படிங்கிற 2 லைன்ஸ் எடுத்துக்கிறோம். அப்போ L1ங்கிற லைன் நமக்கு என்ன பாருங்கள், இந்த லைன்ஸ் வந்து ஏன்னா இது வந்து L1ங்கிற லைன், இது L2ங்கிற லைன். இப்போ நமக்கு L2ங்கிற லைனோட டைரக்ஷன் என்ன பாருங்கள், நமக்கு பி. L1ஓட டைரக்ஷன் நமக்கு என்ன தான், பி தான். அதனால் ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பி வெக்டர் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு பாயிண்ட் என்ன ஏ, செகண்ட் லைனில் ஒரு பாயிண்ட் என்ன எடுத்துக்கிற பி. அப்போ இந்த ஏபிங்கிறது நமக்கு L2ஓட மேக் பண்ணுற ஆங்கிள் நமக்கு என்ன பாருங்கள், தீட்டா. அதான் இங்கே சொல்லியிருக்கோம் பாருங்கள். the given 2 parallel lines are r vector equal to a vector plus sb vector and r vector equal to c vector plus t into b vector are denoted by L1 and L2 respectively. So first line வந்து நம்ம L1 னும் second line என்ன எடுத்துக்கிறோம், L2 னு எடுத்துக்கிறோம். next பார்த்தோம்னா let a and b be the points of L1 and L2 whose position vectors are a vector and c vector respectively. இதில் a bங்கிறது என்ன பாருங்க, aங்கிறது ஒரு பாயிண்ட், bங்கிறது ஒரு பாயிண்ட். அப்போ ஏங்கிறது ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கிற பாயிண்ட்டு, பிங்கிறது செகண்ட் லைனில் இருக்கிற பாயிண்ட்டு. இந்த ஏவோட பொசிஷன் வெக்டர் என்ன எடுத்துக்கிறோம் பாருங்கள், நமக்கு பொசிஷன் வெக்டர்னா தெரியும், ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சு டிஃபைன் பண்ணுறது தான் நமக்கு பொசிஷன் வெக்டர். அப்போ இந்த பொசிஷன் வெக்டர் ஆஃப் த பாயிண்ட் ஏ என்ன டிஃபைன் பண்ணுற, ஏ வெக்டர். நம்ம ஜென்ரலாக பி அப்படிங்கும்போது ஸ்மால் பின்னு டிஃபைன் பண்ணுவோம். இங்கே நம்ம ஸ்மால் பி யூஸ் பண்ணாமல் ஸ்மால் சி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு பிங்கிறது ஆல்ரெடி அங்கே என்னது பாருங்கள், பேரலல் வெக்டருக்கு டிஃபைன் பண்ணியிருக்கிறதுனால பாருங்கள், இந்த டைரக்ஷனுக்கு நம்ம பி டிஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா. அதனால் இந்த பாயிண்ட்டுக்கு பொசிஷன் வெக்டர் எடுத்துக்கிற சிங்கிறத எடுத்துக்கிறோம். அப்போ லெட் ஏ அண்ட் பி பி 2 points on the lines L1 and L2 whose position vectors are a vector and c vector. அப்போ இங்கே ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நமக்கு என்ன பாருங்கள், ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்ன, ஓங்கிறது ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு. அப்போ ஓங்கிறது ஆரிஜின் எடுத்து அப்போ ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார், ஓபி வெக்டார் ஈக்குவல் டு சி வெக்டார். ஸோ இப்போ தட் இஸ் ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு ஓபி வெக்டார் அண்ட் ஓபி வெக்டார் ஈக்குவல் நமக்கு என்ன வந்துரு பாருங்க, சி வெக்டார். இந்த கிவன் 2 லைன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, பேரலல் லைன்ஸ்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ அந்த லைன்ஸ் எதுக்கு பேரலாக இருக்குது, பி வெக்டருக்கு பேரலல். பாருங்கள், இந்த கிவன் 2 லைன்ஸ் ஆர் parallel to b vector by the position vectors of the points a and b ங்கிறது என்ன பாருங்க, oa vector equal to a vector, ob vector equal to c vector. அப்போ நமக்கு given linesக்கு பேரலாக இருக்கிற வெக்டர் என்ன, பி வெக்டார். இந்த given 2 lines are parallel to b vector. அடுத்து என்ன பண்ணுற பாருங்க, அந்த டயக்ராமில் ஏலேருந்து டிக்கு என்ன பண்ணுற, ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுறோம். let AD be a perpendicular to the given 2 lines. let AD be a perpendicular to the given 2 lines. அப்போ டீட்டாங்கிறது நமக்கு என்ன பாருங்க, டீட்டா இஸ் த acute angle between AB vector and B vector. AB vectorங்கிறது என்ன, அந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கிற பாயிண்ட்டையும் செகண்ட் இருக்கிற பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற லைன் தான் நமக்கு ஏபி. அதோட டைரக்ஷன் ஏபி வெக்டார் எடுத்துக்கிறேன். அண்ட் பி வெக்டார் அப்படிங்கிறது என்ன, parallel vector to the lines A first line and second line. So அப்போ if theta is the acute angle between AB vector and B vector, then இப்போ sin theta equal நம்ம படிச்சிருக்கோம். அதாவது 2 வெக்டார்ஸ்க்கு பிட்வீன் இருக்கிற ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு சைன்லேயும் ஃபார்முலா பார்த்துருக்கோம், காஸ்லேயும் ஃபார்முலா பார்த்துருக்கோம். இங்கே நம்ம சைன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதில் ஆப்போசிட் தான் நமக்கு டிஸ்டன்ஸ். அப்போ அந்த ஆப்போசிட்டை இன்வால்வ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அங்கே என்ன தான் யூஸ் பண்ணணும், சைன் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு அட்ஜஸ்டன்ட் சைடு நமக்கு என்ன வந்துடும், காசு வரும். ஆனால் அங்கே டிஸ்டன்ஸுங்கிறது நமக்கு டீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு. ஏன்னா டிஸ்டன்ஸுங்கிறது அங்கே பார்த்தீங்கன்னா டீட்டா ஈக்குவல் டு அது டீட்டாவுக்கு ஆப்போசிட் தான் நமக்கு என்ன எடுத்துக்கிறோம், டிஸ்டன்ஸாக எடுத்துக்கிறேன். அதனால் இங்கே சைன் யூஸ் பண்ணுறேன். 2 ஆங்கிள்ஸ்க்கு பிட்வீன் இருக்கிறேன், 2 வெக்டர்ஸ்க்கு பிட்வீன் இருக்கிற ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா பாருங்கள். இப்போ ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் அப்படின்னா இந்த ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டார்ஸ் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் இஸ் சைன் என்ன சொல்லுவோம், சைன் டீட்டா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார். இது வந்து நம்ம எங்கே படிச்சிருக்கோம் அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட்டில் டிஃபைன் பண்ணும்போதே அதில் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஃபார்முலா இருக்குது. சைன் டீட்டா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பை
மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார். இப்போ நமக்கு ஆங்கிள் பிட்வீன் ஏபி வெக்டார் அண்ட் பி வெக்டார் தானே வேணும். அப்போ இங்கே ஸ்மால் ஏங்கிறது ஏபி மாதிரியும் ஸ்மால் பிங்கிறத பிங்கிற மாதிரியும் கன்சிடர் பண்ணிட்டோம்னா ஆங்கிள் பிட்வீன் த வெக்டார் சைன் தீட்டா ஈக்குவல் என்ன வந்து பாருங்க, சைன் தீட்டா ஈக்குவல் டு ஏபி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார். இப்போ நமக்கு ஏபிங்கிறத பொசிஷன் வெக்டர் வச்சு நம்ம எப்படி எழுதுவோம், செகண்ட் பாயிண்டோட பொசிஷன் வெக்டர் மைனஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்டோட பொசிஷன் வெக்டர் எழுதுவியா. அப்போ என்ன வரும், மாடுலஸ் ஆஃப் ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார் cross b vector divided by அதே சேம் modulus of OB vector minus OA vector divided by into modulus of B vector. பாருங்க modulus of AB ங்கிறது என்ன, OB minus OA cross B vector divided by modulus of OB minus OA into modulus of B. நமக்கு modulus அது OB vectorங்கிறது என்ன பாருங்க, OB vector என்ன C vector. அப்போ the position vector of the point B ங்கிறது என்ன C vector minus the position vector of point A என்ன A vector. அப்போ modulus of C vector minus A vector cross B vector divided by modulus of C vector minus A vector இன்ட்டு என்ன பண்ணுற பாருங்க மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார். இது ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதிலே ஒரு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது இல்லையா, தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு நமக்கு என்ன டிஸ்டன்ஸ். ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், சைன் தீட்டாவை இன்னொரு அதை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வச்சு டிஃபைன் பண்ணிக்கிறோம். பாருங்கள் அதில் என்ன பாருங்கள் ஃப்ரம் அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிடி அப்படிங்கும்போது சைன் தீட்டா நமக்கு என்ன வந்துடும், ஆப்போசிட் சைடு பை ஹைப்போட்டனியஸ். அப்போ அந்த சைன் தீட்டாவில் தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடுக்கு நமக்கு என்ன ஏடிங்கிற அந்த பர்பண்டிகுலர் லைன் டிவைடட் பை என்ன வந்து நமக்கு அதில் ஹைப்போட்டனியஸ் நமக்கு என்ன ஏபி. அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு பாருங்கள் இது வந்து என்னது தீட்டாவுக்கு ஆப்போசிட் இருக்கிற அந்த பர்பண்டிகுலர் லைன் டிவைடட் பை ஹைப்போட்டனியஸ் நமக்கு என்ன பாருங்க ஏபி. அப்போ டி பை நமக்கு ஏபிங்கிறது வெக்டர் ஃபார்மில் எழுதும்போது டிஸ்டன்ஸ் என்ன பண்ணலாம், மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார். அப்போ ஈக்குவல் டு டி பை இந்த மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் ஒரு மாடுலஸ் ஆஃப் ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார் which is equal to d by modulus of OB ங்கிறது என்ன, the position OB the position of the point B. அப்போ என்ன வந்துடும் C vector minus the position vector of the point A என்ன பாருங்க A vector. அப்போ which is equal to d by modulus of C vector minus A vector. So the equation 2 னு எடுத்துக்கிறோம். நமக்கு first equation என்ன பாருங்க, sin theta equal to modulus of C vector minus A vector cross B vector by modulus of C minus A into modulus of B. Second equation பாருங்க sin theta equal to d by modulus of C vector minus A vector. நம்ம from 1 and 2 பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் சைடு sin theta இருக்கனால ஆட்டோமேட்டிக்காக ரைட் சைடு என்ன ஆகிடும் ஈக்குவல் ஆகிடும். from 1 and 2 modulus of C vector minus A vector cross B vector by modulus of C minus A into modulus of B vector equal to d by modulus of C vector minus A vector. அப்போ இந்த modulus of C minus A நமக்கு என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும். அப்போ therefore d equal to modulus of C vector minus A vector cross B vector divided by modulus of B vector. இதில் B vector அப்படிங்கிறதுன parallel to the given two lines A and C ங்கிறதுன first லைனில் இருக்கிற பாயிண்டோட பொசிஷன் வெக்டார் and செகண்ட் லைனில் இருக்கிற பாயிண்டோட பொசிஷன் வெக்டார். அப்போ அந்த 2 பொசிஷன் வெக்டரை மைனஸ் பண்ணி அது என்ன பண்ணுறோம், அந்த parallel வெக்டரோட கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி அதுக்கு மாடுலஸ் எடுத்து டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் B போட்டோம்னா நமக்கு என்ன கிடச்சிடும் பாருங்கள், the distance between two parallel linesோட இப்போ parallel lines நமக்கு கிடச்சிடும். இதில் நமக்கு அந்த B என்னவாக இருக்கக்கூடாது பாருங்கள், ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஏன்னா ஜீரோ போட்டால் இது என்னவாக நமக்கு இன்ஃபினிட்டிவ் ஆயிரும். ஸோ இப்போ the shortest distance between two parallel lines is modulus of C vector minus A vector cross B vector by modulus of B vector where modulus of B not equal to 0. தியரம் 6.13 என்ன பார்த்தோன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பேரலல் லைன்ஸ்க்கு ஃபார்முலா பார்த்துருப்போம். அதை பேஸ் பண்ணி வர சம் தான் இந்த எக்ஸாம்பிள் 6.36. இப்போ நமக்கு டூ பேரலல் லைன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ வெக்டர் ஃபார்மில் இருக்கும்போது இப்போ ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டார் அண்ட் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு சி வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டர் அப்படின்னா இந்த ஸ்கேலாருக்கு பக்கத்தில் வர வெக்டர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி இருக்குன்னா சேமாக இருக்கும். அப்படி சேமாக இருந்துச்சு அப்படின்னா தான் அது பேரலல் வெக்டர்ஸ். சேமாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா அதோட மல்டிப்ளிகேஷன். இப்போ சப்போஸ் இங்கே இப்போ 2 இன்ட்டு பி வெக்டர் அப்படின்னா இங்கே ஒரு 4 இன்ட்டு பி வெக்டர் அந்த மாதிரி ஒரு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன்லாம் வந்தாலும் இந்த டூ லைன்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பேரலல் லைன்ஸ். இப்போ நமக்கு பாருங்கள் இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ கிவன் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். இப்போ இந்த கொஸ்டினில் இது பேரலல் லைன்ஸு நமக்கு மென்ஷன் பண்ணலை. அப்போ நம்ம பேரலல் லைன்ஸான்னு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், செக் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதோட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருப்பாரு, 2i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 4k கேப் ப்ளஸ் டி இன்ட்டு மைனஸ் 2i கேப் ப்ளஸ் j கேப் மைனஸ் 2k கேப் அண்டு x மைனஸ் 3/2 ஈக்குவல் டு y பை மைனஸ் 1 ஈக்குவல் டு z ப்ளஸ் 2/2. நமக்கு இது வந்து வெக்டர் ஃபார்மில் இருக்குது, இது கார்ட்டீசியன் ஃபார்ம். வெக்டர் ஃபார்ம் அப்படிங்கும்போது பாருங்கள் இங்கே -2னா இங்கே கார்ட்டீசியன் ஃபார்மில் உங்களுக்கு தெரியும், அதாவது வெக்டர் ஃபார்மில் இந்த ஸ்கேலாருக்கு பக்கத்தில் வரதான் பேரலல் வெக்டார், கார்ட்டீசியன் ஃபார்மில் டினாமினேட்டரில் வரதான் நமக்கு வெக்டர். இப்போ இங்கே -2
1 minus 2 இங்கே பார்த்தீங்கன்னா 2 minus 1 2 அப்போ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வெக்டரோடு ஒரு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் இந்த வெக்டர் கிடைக்கும் இல்லையா அதனால் நமக்கு பார்க்கும்போதே சொல்லிடலாம் இந்த 2 வெக்டார்ஸ் நமக்கு என்னவா இருக்கும் parallel வெக்டார்ஸ் அதனால் இந்த 2 லைன்ஸ் நமக்கு எப்படி இருக்கும் parallel லைன்ஸ் ஸோ இப்போ இதை வெரிஃபை பண்ணுறது ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணி இதை parallel லைன்ஸ்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் இப்போ given 2 லைன்ஸ் என்ன பாருங்கள் r vector equal to 2i cap plus 3j cap plus 4k cap plus t into minus 2i cap plus j cap minus 2k cap இப்போ அண்ட் செகண்ட் லைன் பாருங்கள் x minus 3 by 2 equal to y by minus 1 equal to z plus 2 by 2 இப்போ நம்ம இதை வந்து ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மில் கொடுத்துருக்காங்க நமக்கு வெக்டர் ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் லைன் வெக்டர் ஈக்குவேஷனில் கொடுத்துருக்கனால நம்ம லைனோட ஜென்ரல் வெக்டர் ஃபார்மோட அதை கம்பேர் பண்ணுறோம் நமக்கு ஜென்ரல் ஃபார்ம் என்ன பாருங்கள் ஒரு லைனோட வெக்டர் ஈக்குவேஷன் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டார் ஸோ இதை ஃபஸ்ட்டு கிவன் வெக்டர் லைனோட கம்பேர் பண்ணும்போது ஏ வெக்டர் என்ன வரும் பாருங்கள் 2i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 4k கேப் ப்ளஸ் டி இன்ட்டு அப்போ பி வெக்டர் என்ன வந்துடும் மைனஸ் 2i கேப் ப்ளஸ் j கேப் மைனஸ் 2k கேப் ஸோ இது ஏ வெக்டர் இது பி வெக்டர் நமக்கு செகண்ட் லைன் எப்படி இருக்கு பாருங்கள் பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்போ அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா கார்ட்டீசியன் ஃபார்மில் இருக்கிறதுனால அந்த கார்ட்டீசியன் ஃபார்மை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஏ இங்கே x2 y2 z2 யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட் லைன் வந்து வெக்டர் ஃபார்மில் இருக்கிறதுனால இங்கே x2 y2 z2 யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லைனா நம்ம ஃபஸ்ட் லைனாக இருந்தால் x1 y1 z1 யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்போ என்ன ஒரு பாருங்கள் x minus x2 by d1 equal to y minus y2 by d2 equal to z minus z2 by d3 இதை வந்து செகண்ட் லைனோட கம்பேர் பண்ணுங்கள் அப்போ இங்கே மைனஸில் இருக்கும்போது நம்ம ப்ளஸில் எடுத்துக்கணும் ப்ளஸில் இருந்தால் மைனஸில் எடுத்துக்கணும் அப்போ என்ன வரும் பாருங்கள் x2 வேல்யூ 3 y2 வேல்யூ 0 z2 வேல்யூ என்ன வந்துடும் -2 ஸோ அப்போ x2 y2 z2 equal to 3 0 -2 இதுதான் செகண்ட் லைனில் வர பாயிண்ட் அதனால் அதை சி வெக்டர்னு எடுத்துக்கிறோம் ஸோ அப்போ சி வெக்டர் ஈக்குவல் என்ன வந்துடும் 3i கேப் minus 2k கேப் நெக்ஸ்ட் நமக்கு டினாமினேட்டரில் வரது வெக்டர் டினாமினேட்டரில் அப்போ d1 d2 d3 என்ன வந்துடும் பாருங்க 2 minus 1 2 d1 d2 d3 equal to 2 minus 1 2 அப்போ செகண்ட் நமக்கு டினாமினேட்டருக்கு நமக்கு என்ன வெக்டர் அது வெக்டர்னால என்ன பண்ணுற டி வெக்டர் அப்போ டி வெக்டர் ஈக்குவல் டு 2i கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் 2k கேப் இது செகண்ட் லைனில் வர பாயிண்ட்டு இது செகண்ட் லைனில் வர வெக்டர் இங்கே மேலே பார்த்தோன்னா இது ஃபஸ்ட் லைனில் வர பாயிண்ட்டு இது ஃபஸ்ட் லைனில் வர வெக்டர் இப்போ பிஐயும் டிஐயும் நம்ம என்ன பண்ணுறோம் கம்பேர் பண்ணி இது பேரலான்னு செக் பண்ணுறேன் இப்போ நம்ம ஹியர் பி வெக்டர் என்ன பாருங்கள் -2i கேப் ப்ளஸ் ஜே கேப் minus 2k கேப் இதில் மைனஸை காமனாக எடுத்துருங்க மைனஸை காமனாக எடுத்துகிட்டு வந்துடும் 2i கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் 2k கேப் ஸோ அப்போ மைனஸ் நமக்கு டி வெக்டர் என்ன பாருங்கள் 2i கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் 2k கேப் ஸோ அப்போ ஹியர் பி வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் டி வெக்டர் நமக்கு பி வெக்டரும் டி வெக்டர் எப்படி இருக்குது ஜஸ்ட் ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணியிருக்கு அதாவது ஒரு ஸ்கேலார் வேல்யூவால் மல்டிப்ளை ஆயிருக்கா ஸோ அப்போ பி வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் டி வெக்டர்னு கிடைக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம் அந்த கிவன் லைன்ஸ் ஆர் பேரலல் அது மைனஸால் மல்டிப்ளை வந்தாலும் சரி ஒரு ஸ்கேலார் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஸ்கேலார் எதால் மல்டிப்ளை பண்ணி வந்தாலுமே அந்த 2 வெக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனில் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறது கிவன் லைன்ஸ் ஆர் பேரலல் இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 கிவன் லைன்ஸ்னு கொடுத்துருக்கு இல்லையா அவங்க பேரலல் லைன்ஸ்னு மென்ஷன் பண்ணாதனால இது நம்ம பேரலல் லைன்ஸ்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம் இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு டிஸ்டன்ஸ்க்கு ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம 6.13 பார்த்துருக்கோம் இது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 given parallel lines என்ன ஃபார்முலா பாருங்கள் ஈக்குவல் டு சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் இதில் சி வெக்டார் அப்படிங்கிறது என்ன செகண்ட் லைனில் வர பாயிண்ட்டு ஏ வெக்டார் அப்படிங்கிறது ஃபஸ்ட் லைனில் வர பாயிண்ட்டு இதில் பி வெக்டார் அப்படிங்கிறது நமக்கு என்ன ரெண்டுலேயுமே வர சேம் வெக்டார் நமக்கு ஒரு ஸ்கேலாரில் தான் டிஃபரன்ஸ் அதனால் அதை அப்படியே எடுத்துக்கலாம் அப்போ பி வெக்டார் எடுத்தாலும் டி வெக்டார் எடுத்தால் நமக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும் அப்போ பி வெக்டார் அப்படிங்கிறது நமக்கு என்ன அந்த பேரலல் வெக்டார் அப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 given parallel lines என்ன ஃபார்முலா பாருங்கள் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் நம்ம ஃபஸ்ட்டு என்ன வேணும் இதில் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் வேணும் இல்லையா ஸோ அதை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு இங்கே ஹியர் சி வெக்டார் என்ன பாருங்கள் சி வெக்டாருங்கிறது நமக்கு என்ன ஃபஸ்ட்டு செகண்ட் லைனோட வெக்டார் செகண்ட் லைன் என்ன பாருங்கள் சி வெக்டார் ஈக்குவல் டு 3i கேப் மைனஸ் 2k கேப் ஸோ இப்போ சி வெக்டார் ஈக்குவல் டு 3i கேப் மைனஸ் 2k கேப் மைனஸ் ஆஃப் ஏங்கிறது என்ன ஃபஸ்ட் லைனோட பாயிண்ட்டு ஃபஸ்ட் லைனோட பாயிண்ட் என்ன பாருங்கள் 2i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 4k கேப் ஸோ இப்போ 3i கேப் மைனஸ் 2k கேப் மைனஸ் ஆஃப் 2i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 4k கேப் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ஸோ இப்போ என்ன வரும் பாருங்கள் 3i கேப் மைனஸ் 2k கேப் இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க அப்போ மைனஸ் 2i கேப் மைனஸ் 3j கேப்
மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 4k கேப். ஸோ இப்போ 3i மைனஸ் 2 என்ன கிடச்சிரும் i கேப் மைனஸ் 2 மைனஸ் 3 மைனஸ் 2ல் நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் 2 மைனஸ் 4 அப்படிங்கிறது k. பட் இதில் j பார்க்கும்போது நமக்கு இதில் j டேர்ம் இல்லை, அப்போ இங்கே 0 தான். அப்போ என்ன வந்துடும் மைனஸ் 3j. k பார்த்தோன்னா மைனஸ் 2 மைனஸ் 4 என்ன கிடச்சிடும் மைனஸ் 6k கேப். ஸோ இப்போ c வெக்டார் மைனஸ் a வெக்டார் ஈக்குவல் டு i கேப் மைனஸ் 3j கேப் மைனஸ் 6k கேப். நெக்ஸ்ட் என்ன வேணும், c வெக்டார் மைனஸ் a வெக்டார் கிராஸ் b வெக்டார். ஸோ இப்போ c வெக்டார் மைனஸ் a வெக்டார் கிராஸ் b வெக்டார் நமக்கு 2. இதில் c மைனஸ் ஏங்கிறது ஒரு வெக்டார், bங்கிறது அனதர் வெக்டார். இது வந்து 2 வெக்டர்ஸோட கிராஸ் ப்ராடக்ட். 2 வெக்டர்ஸோட கிராஸ் ப்ராடக்ட் என்ன பண்ணுவோம், டிட்டர்மினன்ட் எக்ஸ்பென்ஷன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் என்ன வந்துடும் i கேப் j கேப் k கேப். செகண்ட் ரோவில் அந்த ஃபர்ஸ்ட் வெக்டரோட காம்பனன்ட்ஸ். இங்கே c மைனஸ் ஏவோட காம்பனன்ட்ஸ் என்ன பாருங்கள், 1 மைனஸ் 3 6 அதோட கோஎஃபிஷியன்ஸ் 1 மைனஸ் 3 6. நெக்ஸ்ட் b வெக்டர் என்ன பாருங்கள், நமக்கு அதில் கொஸ்டின்லேயே b வெக்டருங்கிறது என்னது ஃபர்ஸ்ட் லைனோட பேரலல் வெக்டார் மைனஸ் 2 ப்ளஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 2 1 மைனஸ் 2. இப்போ இந்த டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அப்போ இன்னொரு டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணால் i கேப் இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டால் மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 2 என்ன வந்துடும் ப்ளஸ் 6. நெக்ஸ்ட்டு 1 இன்ட்டு மைனஸ் 6 மைனஸ் 6 வரும். பட் நமக்கு செகண்டரி டயங்களுக்கு என்ன பண்ணுவோம், சைன் சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா. இப்போ மைனஸ் 6 இன்ட்டு ப்ளஸ் 1 மைனஸ் 6ங்கிறது என்ன வாடும் ப்ளஸ் 6. ஸோ இப்போ i கேப் இன்ட்டு 6 ப்ளஸ் 6. நெக்ஸ்ட்டு செகண்ட் எலிமெண்ட்டுக்கு என்ன பண்ணுவோம், சைன் சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ மைனஸ் j கேப் இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டு என்ன வந்துடும் 1 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 2 மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 6 என்ன வந்துடும் ப்ளஸ் 12. பட் நமக்கு செகண்ட் டயகனலில் சைன் சேஞ்ச் பண்ணும்போது என்ன வந்துடும் மைனஸ் 12. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் k கேப் இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டால் 1 இன்ட்டு 1 1 மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ் 6. பட் சைன் சேஞ்ச் பண்ணும்போது என்ன வந்துடும் மைனஸ் 6. ஸோ இப்போ 6 ப்ளஸ் 6 என்ன வந்துடும் பாருங்கள் 12 i கேப் மைனஸ் 2 மைனஸ் 12 மைனஸ் 14 வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துடும் ப்ளஸ் 14 j கேப் 1 மைனஸ் 6 என்ன வந்துடும் மைனஸ் 5k கேப். அப்போ 12 i கேப் ப்ளஸ் 14 j கேப் மைனஸ் 5k கேப். நமக்கு என்ன வேணும், அதில் நியூமினேட்டரில் ஃபார்முலாவில் மாடுலஸ் ஆஃப் c வெக்டார் மைனஸ் a வெக்டார் கிராஸ் b வெக்டார். ஸோ மாடுலஸ் ஆஃப் c வெக்டார் மைனஸ் a வெக்டார் கிராஸ் b வெக்டார் ஈக்குவல் டு ஒரு வெக்டருக்கு மாடுலஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த i j k ஓட கோஎஃபிஷியன்ஸ் என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐயோட கோஎஃபிஷியன் 12 ஸ்கொயர் ப்ளஸ் ஜேயோட கோஎஃபிஷியன் 14 ஸ்கொயர் ப்ளஸ் கேயோட கோஎஃபிஷியன் மைனஸ் 5. அப்போ மைனஸ் 5 இந்த ஹோல் ஸ்கொயர் ரூட் போட்டு அதோட கோஎஃபிஷியன்ஸ் என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறோம். அப்போ ரூட் ஆஃப் 144 ப்ளஸ் 196 ப்ளஸ் 25 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 365. நமக்கு இது வந்து ரூட் எடுக்கக்கூடிய நம்பர்ஸ்னால் ரூட் எடுக்கலாம், இல்லை அப்படின்னு அதை அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து டிவைடட் பை ஃபார்முலா என்ன இருக்குது, மாடுலஸ் ஆஃப் b வெக்டார். மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் பாருங்கள், b வெக்டருக்கு மாடுலஸ் அதே போல் தான். அப்போ இந்த b வெக்டரோட ijkோட கோஎஃபிஷியன்ஸ் என்ன பண்ணுறோம், ரூட் போட்டுட்டு ஸ்கொயர் பண்ணி ப்ளஸ் பண்ணுறோம். அப்போ ரூட் ஆஃப் b வெக்டர் நமக்கு என்ன பாருங்க, b வெக்டர் அப்படிங்கிறது மைனஸ் 2i கேப். அப்போ மைனஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் ijயோட கோஎஃபிஷியன் 1. அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் கேயோட கோஎஃபிஷியன் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் 1 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு ரூட் 9. நமக்கு ரூட் 9க்கு வேல்யூ தெரியும். ரூட் 9ஓட வேல்யூ என்ன 3. அப்போ நமக்கு மாடுலஸ் ஆஃப் c மைனஸ் a கிராஸ் பிங்கிறது ரூட் ஆஃப் 365, மாடுலஸ் ஆஃப் b வெக்டருங்கிறது 3. அப்போ therefore ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 parallel lines நமக்கு என்ன ஃபார்முலா பாருங்கள், ஆல்ரெடி எழுதியிருக்கோம். மாடுலஸ் ஆஃப் c வெக்டார் மைனஸ் a வெக்டார் கிராஸ் b வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் b வெக்டார் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் c மைனஸ் a கிராஸ் b என்ன போட்டிருக்கோம், ரூட் ஆஃப் 365 டிவைடட் பை ரூட் மாடுலஸ் ஆஃப் b வெக்டர் என்ன 3. ஸோ இப்போ ரூட் 365 பை 3 யூனிட்ஸ். இது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேரலல் லைன்ஸ்க்கு ஃபார்முலா. இந்த கொஸ்டினில் ஃபஸ்ட் நமக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேரலல் லைன்ஸ்னு டேரெக்டாக கொடுக்கல. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதை ஃபஸ்ட்டு பேரலல் லைன்ஸ்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்குரிய ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம்.